ரூபாட்டாரும் சொல்லிடாதீங்க. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை. 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இனி யார் யாரையெல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற என் தம்பி. இப்போ 2Kல வந்து சிறந்த இயக்குனராக வலம் வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க செயலாளர் இயக்குனர் நடிகர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. சொல்லி நிறைய பேசினேன். நிறைஞ்ச மனசுக்கெலாம் நன்றி. டைம் ஆகிடுச்சு. சீமான் எப்போ பேச வருவாருங்கிறத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க. கமலா தேட்டர் நிர்வாகம். சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பதிவு வேண்டிய விஷயம் ஒன்று, எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பதிவர் செலியன் என் நண்பர்னா என் ஊர்க்காரர். நாட்டரசங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றல் கையெழுத்து பிரதி, அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதயக்குன்னா சேரணும். ஊர் கிளம்பும்போது நண்பர் செலியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவனும் 2 பேரும் தான் என்னை ட்ரெயினில் ஏற்றி வழி அனுப்பி வச்சாங்க. அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மேடையில் செலியனுக்கு ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அஜயன் பாலா வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர். முதல்ல அவருக்காக வாழ்த்தத்தான் நான் இங்கே வந்திருக்குது. சிங்கமில் என்ன சொல்லும்போது, பிரின்சிபல் சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாப்புல. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை. 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கம்ண்ணே, நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க. உங்களை கைது பண்ணிடுவாங்க பார்த்து. மாதிரி இவர் அஜயன் பாலா வந்து செலியனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. நான் ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலாம். அங்கேயும் பிரச்சனை தான். 11 ரூபா கொடுத்துருக்கலாம். செலியன் நானும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே. அஜயன் பாலாவுக்கு ஒரு பாலமந்திர மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது. எஸ்பி முத்துராமன் எப்படி பாபு சார் மாதிரி ஆளோ, எப்படி எஸ்பி முத்துராமனுக்கு நான் பேச தான் அடிப்பாங்க. அது மாதிரி நமக்கு செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீங்கள் மாறிங்க, இல்லை நான் மாறிக்கணும். செலியன் அஜயன் பாலா பற்றி சொல்லணும்னா சினிமா 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. அந்த வகையில் தான் அஜயன் பாலா அவர்களும். நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேரக்ஷன் வந்திருக்கிறாரு. அதில் கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இயக்குனர் பாடலாசிரியர் நடிகர் திரு RV உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இல்லை, நிறைய பேசிட்டாங்க. இன்னும் சீமான் அவர்கள் பேச வேண்டியிருக்கு. முக்கியமாக எங்கள் அமரண்ணம் பேச வேண்டியிருக்கு. அவங்கள நிறைய கண்டென்ட்டை கொடுப்பாங்க. மயிலாஞ்சி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி மயிலாஞ்சின்னு ஒரு படம் வந்தது. அது தலைப்புலேயே ஏதோ தகராறு போடுது இல்லையா? கரெக்டாக மயிலாஞ்சி, இது மயிலாஞ்சி. அஜயன் பாலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீண்ட நெடிய பயணத்திற்கு பின் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் அவர் ஒரு அற்புதமான ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார். வாங்க தம்பி, டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைன்னா அல்லது நான் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இவர் போயிருக்கிறாரு, நான் நல்லா டைரக்டராக வரணும் அப்படின்னு அவர் மயிலாஞ்சின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம், நல்ல டாக்டர். இந்த மாதிரி டாக்டர்களை தான் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு தேவை. நிறைய பேர்த்த அனுப்புகிறோம், நிறைய பேஷண்ட்டுக்கு சுற்றிட்டு இருக்கானுங்க. உண்மையா சார்?
நீங்கள் விதவிதமான பேஷண்ட்டுகளை பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் வந்து ஃபுல்லாகிடும். அற்புதமான கதைகளோட நிறைய பேர் இருக்குங்க. உங்களுடைய அட்ரஸை நான் டைப் பண்ணி எனக்கு அனுப்பிடு. நாளைக்கு காலையிலேருந்து பாரு கூட்டிகிட்டு போய் விட்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கார். உங்களுடைய மச்சானா எங்கன்னு டாக்டரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டர் வந்து பேசும்போது அவர் நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வச்சுருக்காரு, அந்த நட்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி எங்கேயும் சரியாக சாப்பிடுவார். கரெக்டான உணவு சாப்பிட்றதுக்காக பல இடங்களில் தப்பிச்சிருக்கிறார். சாப்பிட மாட்டார்ன்றதல்ல, ஆமாம் எஸ்கேப்பு அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே டாக்டர் இல்லையா. அதனால் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு வந்து 1976 மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடச்சிது. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடச்சிருச்சு. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் இடம் கிடச்சிருச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து 4500 ரூபா தான் ஃபீஸ். அப்போ எங்கள் அப்பா கையில் காசு இல்லை. தோட்டத்தில் வறுமை, அதாவது மழை இல்லாதனால தண்ணி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்டாக மாற்றினதுக்கு காரணமே பாவலர் வரதராஜன். இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா 4500 ரூபா. அப்படியா சாமி? எந்த காலேஜுக்கு சாமி? அவர் எங்கள் அப்பா என்னை சாமின்னு தான் கூடுவார். என்னை டேன்னே கூப்பிடாத ஒரு அப்பான்னா அது எங்கள் அப்பா தான். இல்லைப்பா, இப்போ நான் டாக்டர் ஆகிடலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இடம் கிடச்சிருச்சு. சாமி, இவர் பணம் இல்லைன்றது சொல்ல மாட்டுறாரு. நான் நினைக்கிறேன், நீ இதை விட பெரிய ஆளாவே, இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி. நீ கொஞ்சம் வேறு ஏதாச்சும் படிப்பு படியே. என்னையா இது? ஒரு 5ஆம் கிளாஸ் தான் பண்ணிகிட்ருப்பார். கோமணத்தை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார். நான் வரப்பில் போய் எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவருக்கு கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அவ்வளவு தெளிவாக, நீ இதை விட பெரிய ஆளாவே, இதை விட்ரு சாமி, 4500 ரூபாயில் இப்போ இல்லை கட்ட முடியாது, அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன். ஒரு வருஷம் நான் படிக்கலை. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பானால எவ்வளவு கட்ட முடியும்னு கேட்டேன். ஏதோ 100 ரூபா 150 ரூபாய்னா கட்டிடலாம் அப்படின்னாரு. உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் 144 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன். பாட்டனி. நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்கார். ரங்கராஜ் அவர் பேர். என் ப்ரொஃபஸர் சொல்கிறேன், அது உருப்படாத சீட்டுற, ஏற்கனவே ரங்கராஜ் இங்கே உட்கார்ந்து சினிமா பக்கம் அலைஞ்சிட்ருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் டாக்டர் ஆகிறத விட டைரக்டர் ஆகிறதே எங்கள் அப்பா அப்போவே. இதுதான் நமக்கு வந்து கிடைத்ததை விட்டு நம்ம கிடைக்க போகிறது என்னவோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேறு யாரோ நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்தும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையராஜா சார் அப்படின்னா அதை பற்றி இதில் உலகத்திலேயே ஒரு ஆள் பேரை போட்டால் அந்த படம் வியாபாரமாகும், பேரை போட்டால் தான் தேட்டருக்காரன் கொடுப்பான் அப்படின்னா அது இளையராஜா. இது தவிர வேறு யாருக்குமே அந்த ஒரு மரியாதை கிடச்சது. ராஜா சார் மியூசிக் பண்ணுறாருன்னா திருநெல்வேலியிலேருந்து அட்வான்ஸ் வந்துடும், கோயம்புத்தூர்லேருந்து அட்வான்ஸ் வந்துடும். என்ன ஒரு ஆளுமை சார்! டைரக்டரை பற்றி கவலைப்படல, கதையை பற்றி கவலைப்படல, ஹீரோக்களை பற்றி கவலைப்படல. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை தன்னுடைய இசையால் அப்படி கட்டுக்குள் வைத்திருந்த ஒரே தலைவன், தமிழ் திரை உலகத்தின் தலைவன், நாயகன், இசை ஞானி இளையராஜா தான். அவர் இசையமைப்புக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை.
நிச்சயமாக அவர் இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை தந்திருப்பார். அது மாதிரி 2 புதுமுகங்கள். உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை, ஏன்னா தயாரிப்பாளர் சொல்லும்போதே சொன்னார், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, தம்பி நல்லா நடிச்சிருக்காங்கன்ட்டு. அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, மற்றும் இந்த திரைப்படத்திலே பல காரணங்களால் ரொம்ப டிலே ஆகிடுச்சோ ஜெயன், அவ்வளவு நாள் இவர் கூட பயணம் செய்து ஒரு இயக்குனருக்கு முழுமையான ஆதரவை வழங்கிய இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு என்ன தான் ஒரு டைரக்டர் இருந்தாலும் கரெக்டான அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் அந்த படம் உருப்படியாக வரும். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு யாருமே இல்லை போல் கைத்தட்ட மாட்டேன்றீங்க. பாவம், கைத்தட்டுறது கூட உங்களால் முடியாமல் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏயா சொல்லு. அஜயன் மேலே ஒரு புண்ணு சிரிப்பு தான், ஜாஸ்தி பேச மாட்டார். ஆனால் பேசினா கருத்தாளத்தோடு தான் பேசுவார். உன்னுடைய நல்ல இதயத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நீங்கள் எப்போவோ ஜெயிச்சிருக்க வேண்டிய ஆள். லேட் பட் நெவர். அதே போல் அண்ணன் கங்கை அமரன் வந்திருக்கிறது இதில் மிக சிறப்பான விஷயம். ஏன்னா இளையராஜாவையே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மேடையில் இசைஞானி இல்லாத குறையை தீர்க்க எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னு பேசக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அண்ணனை நான் 1963 62 நினைக்கிறேன், மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாட்டு கச்சேரி. வெள்ளிங்கிரின்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில். நான் சின்ன பையன், என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்குன்னா அந்த இசைக்கலைஞர்களுக்கு நீ தான் நூல் மாலை போடணும் அப்படின்னு. அங்கெல்லாம் தறிகள் ஜாஸ்தி, சிறுமுகை அந்த ஏரியாவிலையெல்லாம். சிவப்பு கலரில் அந்த தறி நூல் அப்படியே எடுத்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் மாலை போட சொன்னாங்க. அதில் யாருன்னே தெரியாது எனக்கு. அதுதான் பாவலர் வரதராஜன் அவர்களுடைய குழு. அந்த குழுவுக்கு 1963 நான் 6 வயசு பையனாக இருக்கும்போது மாலை போட்டிருக்கேன் இவருக்கு. அந்த மாலையினுடைய வெற்றின்னு ஸோ இது நிறைய கதைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்க கதையை பேசினாங்க. நான் பேசினா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். வேண்டாம், என்னை தம்பி அழகாக சில கதைகளை சொல்லி, ஏன்னா நம்மெல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ சினிமான்ட்டு இதோ எனக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு தம்பி கிளம்பி போனார், அந்த மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாம். ஆனால் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இனி யார் யாரையெல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிற என் தம்பி, அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் அப்படி பரபரப்பான மணித்துளி. அவர் பேச்சு பரபரப்பு, அவருடைய நடை உடையும் பரபரப்பு, அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு. அப்படி பரபரப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்புமிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சீமான் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டோ, அன்றைக்கி எதுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், அன்றைக்கி அது சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. படம் பார்த்துட்டான்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா சினிமாவத்தை மிக மிக உயர்வான ஒரு 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 கலைப்படைப்பை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள். தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நீ பேசணும் கண்ணே. அதுக்காக தான் நான் இத்தோடு இந்த வாழ்த்துக்களை முடித்து கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.